வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்றைய தினம் 25,000க்கும் அதிகமானோருக்கு கோவிட் தடுப்பூசி. மனித உரிமைகள் மீறல்களை காரணம் காட்டி இலங்கைக்கான பயிற்சியை நிறுத்திய ஸ்காட்லாந்து. உள்நாடுகளுக்கு கூட வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் நிலை ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் தெரிவிப்பு. ஆளும் தரப்பு குப்பைகளை அவர்களே கிளறுகின்றனர் என அனுரகுமார சபையில் தெரிவிப்பு. எரிவாயு கசிவினால் அடுத்தடுத்து இடம்பெறும் வெடிப்பு சம்பவங்கள், ஆபத்திலிருந்து தப்ப மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. இந்தியா மியன்மார் எல்லையில் நிலநடுக்கம். தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நேற்றைய தினம் 25,159 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் 22,302 பேருக்கு பைசர் 3ஆம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பைசர் 3ஆம் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,20,011 அதிகரித்துள்ளது. அத்துடன் 668 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும் 763 பேருக்கு 2ஆம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. இதே நேரம் 321 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 1081 பேருக்கு 2ஆம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கோவிட்-19 தொற்றிலிருந்து மேலும் 406 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கோவிட் தொற்றிலிருந்து இதுவரை குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,28,806 அதிகரித்துள்ளது. பல தசாப்தங்களாக இலங்கை காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டு வந்த காவல்துறை பயிற்சியை நிறுத்துவதற்கு ஸ்காட்லாந்து காவல் திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த பயிற்சி நடவடிக்கைகள் இவ்வாறு நிறுத்தப்பட்டமைக்கு இலங்கையில் இடம்பெற்று வரும் மனித உரிமை மீறல்களே காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. ஸ்காட்லாந்து காவல்துறையினரால் இலங்கைக்கு வழங்கப்படும் பயிற்சி தொடர்பில் புதுப்பிக்க வேண்டிய உடன்படிக்கை கடந்த மார்ச் மாதம் காலாவதியாகியிருந்த நிலையில் அதனை தொடர்ந்து நீடிக்கும் எண்ணமில்லை என்று ஸ்காட்லாந்து காவல்துறை திணைக்கள பிரதானி இயன் லிவிங்ஸ்டன் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் புதுப்பிக்கப்பட மாட்டாது என அறிவுறுத்துமாறு கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக ஸ்காட்லாந்து காவல்துறை பிரதானி மேலும் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டின் முதல் பாதியில் இருந்து இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை மோசமடைந்து வருவதாக ஸ்காட்லாந்து வெளிவிவகார அலுவலகம் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு படையினரால் பல தான் தோன்றித்தனமான கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி மனித உரிமை ஆர்வலர்கள் அச்சுறுத்தப்படும் நிலை அதிகரித்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பிபிசி ஸ்காட்லாந்து காவல்துறை திணைக்கள பிரதானியிடம் வினவிய போது, உலகம் முழுவதும் காவல்துறையின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில் நாங்கள் உண்மையிலேயே கடமைப்பட்டுள்ளோம். இதன் மூலம் மனித உரிமைகள் மேம்படுத்தவும் நாங்கள் செயல்படுவோம் என முயற்சிக்கின்றோம் என்றார். உள்நாடுகளுக்கு கூட வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் நிலை குறித்து வெட்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் சபையில் தெரிவித்துள்ளதுடன், எமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்யும் நிலை ஏற்படுத்த இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டார். அரிசி உட்பட சிறுதானிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. மொத்த தேசிய உற்பத்தியில் விவசாயத்தின் பங்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. அதில் இருந்து மீளவே இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 14,021 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு பாரபட்சமின்றி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளன. நாடுகள் முன்னேற, கிராமங்கள் முன்னேற வேண்டும். கொரோனாவால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. உள்நாடுகளுக்கு கூட வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் நிலை குறித்து வெட்கப்பட வேண்டும். எமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்யும் நிலையை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. விவசாயத்தை முன்னேற்ற 5 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. விவசாயத்துறையுடன் தொடர்புடைய ஏனைய
அமைச்சுக்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து முன்னேற்ற வேண்டும். காணி பிரச்சனைகளை இழுத்தடிப்பின்றி விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பின்றி முன்னெடுக்கும் வகையில் வழங்குமாறு அமைச்சர் பேசில் ராஜபக்ஷ பணித்துள்ளார். விவசாய முன்னேற்றத்திற்காக 72,492 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் ஜனாதிபதி போன்றவரின் உருவபொம்மைகள் எரிக்கப்படுகின்றன. ஆனால் எதிர்கால சந்ததியின் உருவபொம்மைகளே எரிக்கப்படுகின்றன. ரசாயன பசலை பயன்பாட்டால் பாடசாலை மாணவர்களுக்கு கூட புற்றுநோய் ஏற்படுகிறது. ஒரு நாட்டின் வருமான வரி, வெளிநாட்டு முதலீடு, அந்நிய செலவாணி என்பன ஊடாக கிடைக்கின்றது. வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாய துறை குறித்து நிதியமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளார். ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு துறைசார் உற்பத்தி கிராமங்களாக முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்தை முன்னேற்றுவதற்காக வீதி கட்டமைப்பு, குளம், அணைக்கட்டு என்பன நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. பாரபட்சமின்றி அனைத்து வீதிகளிலும் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. எமது அமைச்சின் கீழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உளுந்து, பயறு, இஞ்சி உற்பத்தியை மேம்படுத்தி மனை பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் குப்பையை அவர்களே கிளறும் நிலையில் இந்த நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள சாபக்கேடு என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று கமத்தொழில் அமைச்சு மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், விவசாயத்துறை அமைச்சர் நேற்று சபையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறித்து சபையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் பாவித் வாகனங்கள், அவரது வீட்டின் நீளம் அகலம் குறித்து எல்லாம் பேசினார். இதேபோல் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருக்கு முன்னர் ஆட்சி செய்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தவறான செயற்பாடுகள் குறித்து குற்றம் சுமத்தினார். அவர் விமானங்களை பாவித்த முறைமை, ஹெலிகாப்டர்களை பாவித்த விதம் குறித்தெல்லாம் பேசினார். ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தற்போதைய ஜனாதிபதி எவ்வாறு மக்கள் பணத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்று காரணிகளை கூறினார். ஆகவே இந்த சபையில் நடப்பவற்றை பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டின் சாபக்கேடு ஏற்பட்டதற்கு காரணம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வீடுகளில் ஏற்படும் எரிவாயு வெடிப்பு சம்பவங்களை தவிர்ப்பதற்கு வீட்டில் உள்ள மின் கட்டமைப்பை பரிசோதிக்குமாறு இலங்கை வாழ் மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட உதவி ஆய்வாளர் ரோஷான் பெர்னாண்டோ இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். எரிவாயு விபத்துக்கள் இடம்பெற்ற எந்த ஒரு இடத்திலும் சிலிண்டர்கள் வெடித்திருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மின்சார கட்டமைப்புகளை சோதனையிட்டு பாதுகாப்பாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட உதவி ஆய்வாளர் ரோஷான் பெர்னாண்டோ கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த இடங்களில் திரவ பெட்ரோலிய வாயு வெளியேறி காற்றில் கலந்துள்ளமையினால் மின்சார சுவிட்ச் மூலம் ஏற்படும் தீப்பொறி பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காலையில் எழுந்து பார்க்கும்போது வீட்டில் எரிவாயு நாற்றம் வீசினால் மின்சார குமிழிகளை ஒளிரச் செய்யாமல் கதவு ஜன்னல்களை திறந்து நாற்றம் குறைவடையும் வரையில் சமையல் எரிவாயுவை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இந்த மாதத்தில் இதுவரையிலான காலப்பகுதியில் 5 எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்பது வெளிநாட்டு செய்தி. இந்தியா மியன்மார் எல்லையில் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளதாகவும் இந்திய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிசோராம் மாநிலம் தென்சால் பகுதியில் இருந்து 73 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்க மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலேயே கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாக
ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடலூர், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு இடையில் நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.